கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரைகள் எல்லாம் நீங்கிட கைகளை கழுவுகிறேன். உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகள் எல்லாம் நீங்கிட கைகளை கழுவுகிறேன். கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். எல்லாரும் செய்து என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. உரத்த குரலில் நன்றி பாட நான் பாடி மகிழுகிறேன் ஆண்டவரே. வியத்தகும் உம் செயல்களினால் நான் எடுத்து உரைக்கிறேன். என்னோடு இணைந்து பாடுங்கள். அருமையான அர்த்தம் கொள்ளுகிற பாடல். கரம் தட்டி பாடலாமா? ஊரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறேன். ஊரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறேன். வியத்தகும் செயல்களெல்லாம் எடுத்து உரைக்கிறேன். சொல்லுங்க. வியத்தகும் செயல்கள் எல்லாம் எடுத்து உரைக்கிறேன். என் தெய்வமே என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது தெரியுமா? இந்த நாளிலும் அவருடைய அன்பை நினைத்து நாம் பாடலாமா? என் கண்ணும் இருக்கின்றது.
இயேசுநாதா இதயமெல்லாம் மகிழுதையா என் தெய்வமே இயேசுநாதா அருமையான தந்தை பாடும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தாவே நான் உம்மையே நம்பி இருக்கிறேன், தடுமாற்றம் எனக்கு இல்லை, உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாய் நான் இயங்குகிறேன். எத்தனை பேரோடு இணைந்து பாட முடியும்? எத்தனை பேர் இந்த ராத்திரியில் ஆண்டவரை நம்பி இருக்கிறீர்கள்? ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? சங்கீதம் 26 சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவது இல்லை என்றவர் சொல்லுகிறார். இந்த மாலை பொழுதிலே ஆண்டவரை நம்பி இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை இணைந்து பாடி தேவனை துதிப்போமே. ஆராதிப்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு ஆண்டவரையே தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். இந்த அருமையான மாலை பொழுதிலே நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் முழங்கால் படியிட்டு தேவனை ஆராதிப்போமே. ஓ ஜீசஸ், கூறல் நன்றி பாடல் பாடி மகிழ்
உரத்த குரலில் நந்தி பாடல் பாடி மகிழ்கிறே. வியத்தகும் உம் செயல்களெல்லாம் எடுத்து உரைக்கிறே. அப்பா வியத்தகும் உம் செயல்களெல்லாம் எடுத்து ஜீவன் இருக்கின்ற நாட்கள் வரையிலும் ஒரு முறை கூட உரத்த குரல் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறே. சொல்லுங்க. உரத்த குரல் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறே. தகப்பனே மாறாத பேரன்பு உந்தன் மாறாத பேரன்பு என் கண் முன் இருக்கிறது. என்ன சொல்லுங்க. உந்தன் மாறாத பேரன்பு என் கண் முன் இருக்கிறது. அப்பா உம் தீரு முன்னே உண்மையாக வாழ்ந்து வருகிறேன். அப்பா உம் தீரு முன்னே உண்மையாக வாழ்ந்து வருகிறேன். உந்தன் மாறாத பேரன்பு என் கண் முன் இருக்கிறது. இன்னும் சொல்லுங்க. உந்தன் மாறாத பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. இன்னும் ஒருமுறை கூட உந்தன் மாறாத பேரன்பு என் கண் முன் இருக்கிறது. இன்னும் ஒருமுறை உந்தன் மாறாத பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. தகப்பனே உம் தீரு முன்னே உண்மையாக வாழ்ந்து வருகிறேன். சொல்லுங்க. உம் தீரு முன்னே உண்மையாக வாழ்ந்து இயேசுவே என் தெய்வமே. அப்பா இயேசுநாதா மகிழுதையா. கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளே தடுமாற்றம் எனக்கில்லை. கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளே தடுமாற்றம் எனக்கில்லை. இன்னும் ஒருமுறை சொல்லுங்க. கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளே தடுமாற்றம் எனக்கு. எத்தனை வீடுகளில் சத்தம் கேட்கிறது. கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளே தடுமாற்றம் எனக்கில்லை. அப்பா உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையா எங்குகிறே. உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையா எங்கு. இந்த உலகத்திலே நாதா கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளே தடுமாற்றம் எனக்கில்லை. கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளே தடுமாற்றம் எனக்கில்லை. உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையா எங்குகிறேன். உந்தன் சமூகம் உந்தன் மகிமை
அப்பா உம்முடைய சமூகத்தையோ உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையா நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவே உந்தன் சமூகம் உந்தன் மகிமை ஓ உம்மை உயர்த்தி பாடுகிறேன் நல்லவரே நல்லவரே அப்பா நல்லவரே அன்பு தெய்வமே ஆராதனை 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 உம்மிடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன் கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன் கரைகள் எல்லாம் நீங்கிட கைகளை கழுவுகிறேன் கைகளை உயர்த்தி பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன் கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன் அப்பா கரைகள் எல்லாம் நீங்கிட கைகளை கழுவுகிறேன் கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன் கைகளை உயர்த்தி என் தெய்வமே இயேசுநாதா இதயமெல்லாம் மகிழுதையா ஆண்டவரே இந்த மாலை பொழுதுபடிய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோமே முழங்கால் படியிட்டு இரண்டு கரங்களையும் தேவ சமூகத்திற்கு நேராக விரித்து ஆண்டவரே நான் உம்மையே நம்பி இருக்கிறேன் தடுமாற்றம் எனக்கு இல்லை எத்தனையோ சூழ்நிலைகள் எனது வாழ்க்கையில் என் விசுவாச வாழ்க்கை தடுமாறி போகும்படிக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுமாற்றி போகும்படிக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் எனது வாழ்க்கையில் வந்த பொழுது இதுவரையிலும் அற்புதமாய் நிறுத்தி வைத்திருக்கின்றீரே ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளே சொல்ல முடியுமா தடுமாற்றம் எனக்கில்லை எத்தனை பேர் சொல்ல முடியும் தெய்வ மனிதனாகி தாவீது சொல்லுகிறார் என் கால்கள் சறுக்கலுக்கு சற்றே தப்பிற்று எத்தனையோ முறை இதோ என் வாழ்க்கை முடிந்து போயிற்றோ என் குடும்ப வாழ்க்கை முடிந்து போயிற்றோ என் ஜீவியத்தின் சமாதானம் இல்பொருளாகி விடுமோ என்று சொல்லி மனம் கதறி நின்ற நேரங்களில் கூட ஆண்டவர் அற்புதமாய் நமது வாழ்க்கையை பாதுகாத்தாரே காரணமில்லாத காரணங்களை கொண்டு வந்து சத்துரு குடும்பங்களை தகர்த்து போடுவதற்கு எத்தனம் செய்த நேரங்களில் எல்லாம் ஆண்டவருடைய கிருபை நம்மை மறைத்ததே கர்த்தாவே உம்மையை நம்பி உள்ளே தடுமாற்றம் எனக்கில்லை
உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாய் எத்தனை பேர் நினைக்கிறார்கள் நம்முடைய கிருபையை மாத்திரம் நான் நீங்கி நிற்கிறேன். 1000 நாளை பார்க்கலும் நம்முடைய பிரகாரங்களில் இருக்கிற ஒரே நாள் அல்லது உந்தன் சமூகம் உந்தன் மகிமை இந்த அளவிற்கு வாழ்ந்து வருவோம்னு நம்ம நினைக்கல. இந்த அளவிற்கு உயர்த்தப்படுவோம்னு நமக்கு தெரியல. நிரந்தர விலாசம் இல்லாதபடி இருந்த நமது வாழ்க்கையை இந்த அளவிற்கு ஆண்டவர் கொண்டு வந்தார் பாருங்க. இந்த அளவிற்கு நம்மை அவர் உயர்த்தினாரே, இந்த அளவிற்கு அவர் நம்மை நினைத்தருளினாரே. இந்த இரவில் வேதம் சொல்லுது, கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். பீடத்தை சுற்றி சுற்றினா வருகிறேன் தெய்வமே. சில கேட்கிறாங்கல்ல, ஆளை ஆளையுன்னு ஓடுற, ஏன் ஆண்டவர் ஆண்டவர்னு அலையிற நீ? எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை சேவிக்கணும், கர்த்தருக்கா வாழணும்னு சொல்றியே. இந்த உண்மையை அத்தனை பேருக்கு தெரியும். ஏன் ஓடுறோம்? அநேகர் அற்பமா என்றாங்க, அநேகர் அற்பமா சொல்றாங்க. ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கின்றாய்? இடைவிடாமல் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி வேதம் எனக்கு சொல்லுகிறது. இந்த இரவு நேரத்திலும் கூட ஆண்டவரை பார்த்து நாம் சொல்ல முடியுமே, அப்பா இந்த இரவு நேரத்திலும் நான் உம்மை மகிமைப்படுத்த வருகிறேன். பீடத்தை சுற்றி சுற்றினா வருகிறேன் தெய்வமே. கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரைகள் எல்லாம் நீட என் கைகளை கழுவுகிறேன். சேர்ந்து சொல்லலாம், என் தெய்வமே இயேசுநாதா, மகிழுதையா. எத்தனையோ பரிசுத்தவான்கள் விதைக்கப்பட்டார்கள், புதைக்கப்பட்டார்கள். எத்தனையோ மனிதர்கள் ஆற்றிலும் குளத்திலும் தூக்கி வீசப்பட்டார்கள். அந்த ராத்திரியிலும் ஜீவனோடும் சுகத்தோடும் வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. எத்தனையோ சடலங்கள் கேட்பாரற்று தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கும் பொழுது ஜீவனுள்ளோர் தேசத்தில் உம்முடைய பலிபீடத்திற்கு முன்பு ஒரு முறை கூட வர கிருபை தந்தீரே ஆண்டவரே. என் தெய்வமே இயேசுநாதா, ரெண்டு கைகளை மார்போடு அணைத்துக் கொண்டு என் தெய்வமே
இயேசுநாதா இதயமெல்லாம் மகிழுதையா. ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவே இயேசுவே சர்வ வல்லவர் நீரே. அப்பா துதி உமக்கே துதி உமக்கே. மனிதன் முகத்தை பார்க்கிறார், மனிதர்கள் முகத்தை பார்க்கிறாங்க. ஆனால் ஆண்டவரோ உன் இருதயங்களை பார்க்கிறார். இந்த இரவு நேரத்தில் பல துக்கத்தின் நடுவிலும் பல கேள்விக்குரிய நடுவில் மனமுடைந்து போய் என் சத்தத்தை நீ கேட்கலாம் பிரதர். சிலர் எதிர்காலத்தை குறித்த பயம், என்ன செய்வேன்? என்னுடைய சத்தத்தை கேட்கிற அன்பு பிள்ளைகளில் அநேகர் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு தீமை சம்பவித்து விடுமானால் எப்படி என் குடும்பம் நிற்கும்? பல காரியங்களை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கிற என் மகனே, பல காரியங்களை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கின்ற என் மகளே, இந்த இரவு நேரத்தில் கூட என் ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி உன் அறைக்கு அவர் வந்திருக்கிறார். இந்த இரவில் ஒரு தேவ பிரசன்னம் கடந்து வருகிறது. இப்பொழுதே நித்திரை செய்து கொண்டிருந்த பேதுருவின் சிறை அறைக்குள் கடந்து வந்த என் தெய்வம் அந்த மருத்துவமனையில் அவர் வருகிறார். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த அறைக்குள் வருகிறார். இயேசுவின் நாமத்தில் உன் கண்ணீரை அவர் துடைக்கிறார். இந்த இரவில் இயேசுவின் நாமத்தில் உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. ஆண்டவர் நம்புறேப்பா, எனக்கு வேறு வழி தெரியல என்று சில உள்ளங்கள் உடைந்து நிற்குது. கலங்காதே, இதோ உன் சரீரத்தில் அற்புத சுகமளிக்கும் வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவே என்று கூப்பிடுகிறவன் ஆமென் மனைவியின் சரீரத்தில் இயேசுவின் நாமத்தில் விடுதலை கடந்து வருகிறது. இப்பொழுதே உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ ஒன்றை இந்த இரவில் செய்கிறதை நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மையே நம்பி உள்ளே, தடுமாற்றம் எனக்கில்லை. உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையா ஏங்குகிறேன். எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். ஆண்டவரே, நான் உண்மையை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்முடைய சமூகம் எவ்வளவு பெரியது.
அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், உங்களால் அந்நிய பாஷையில் ஒரு கணம் தேவனை துதிக்க முடியுமானால் இந்த ராத்திரி பொழுதிலே அப்படியே நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அந்த எந்த இடத்திலே அவருடைய வார்த்தை வெளிப்படுமோ, எந்த இடத்தில் அவருடைய பிரசன்னம் வெளிப்படுமோ, அந்த இடத்திலே ஒரு அமைதியும் மாற்றமும் உண்டாகுமே. சமூகம் மகிமை உண்மையா என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் பாடுங்க ஈகுதையா என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த இரவிலும் அவர் வந்திருக்கிறார். இந்த இரவிலும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார்.